கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அடுத்த மலையாண்ட அள்ளியில் சுடுகாடு வழித்தடை பிரச்சினையில் சாலை மறியல். காவேரிப்பட்டணம் அடுத்த மலையாண்ட அள்ளியில் ஆதிதிராவிடர் காலனி 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 100 வருடங்களாக வசித்து வருகின்றனர். காலனியில் உள்ளவர்கள் இறந்துவிட்டால் மேற்கு புறத்தில் உள்ள இடத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்வது வழக்கம். இந்நிலையில் காலனிக்கு சொந்தமான சுடுகாடு இடத்தை ஆக்கிரமித்து உள்ளே யாரும் செல்லவிடாமல் வழிபாதையை அடைத்து இரும்பு கேட் அமைத்துள்ளனர். இதையடுத்து இப்பகுதி மக்கள் இன்று காலை மலையாண்ட அள்ளி காவேரிப்பட்டினம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் காலை நேரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. இதனை அடுத்து போலீசார் வந்து சமாதானம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர். இதனால் இப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் கிருஷ்ணகிரி காவல் துணை கண்காணிப்பாளர் முரளி, வட்டாட்சியர் வளர்மதி, இன்ஸ்பெக்டர் சரவணன் ஆகியோர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இரு சமூகத்தினரிடையே பிரச்சினைகள் ஏற்படாத விதமாக சம்பவத்தால் அங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்ன சும்மா ஊர்ல பட்டாங்காலத்துல மாத்தி கவர்மெண்ட் அதிகாரிகள், போலீஸ், பப்ளிக் உங்க ஆளுங்க எல்லாமே சேர்ந்து தான் அந்த காலத்தில் கணேசன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம திருப்பி வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தரப்புல நீங்க போட்டு அப்படியே கையோட போங்க. தீர்வு கண்டுட்டு வந்துடலாம். உங்க சைடு 4, உங்க சைடு 4, அவ்வளவு இந்த சைடு 4, இவர் சைடு 4, 12 பேர் தான். இப்ப அந்த இப்ப நீ எந்த சென்ட் டவுனா